சென்னை தான் தல. என்னைக்குமே சிஎஸ்கே தான் தல. வேற லெவலில் ஆடினாங்க தல. என்ன கொஞ்சம் ஃபீல்டிங் அப்படி இருந்துச்சு, அதை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பரா விளாண்டாங்க ப்ரோ. நல்லா விளாண்டாங்க. இப்போ செட் ஆன மாதிரி தெரியுது. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா விளாடுறாங்க. சூப்பர் மேட்ச் தான். பட் எப்படி இருந்தாலும் எங்ககிட்ட அடி வாங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. வின்னு. ஸோ 2வது வின். ஸோ எனக்கு பிடிச்சது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம பிச் முன்னாடி மாதிரி இருக்கேன்னா பாசிட்டிவ் கேம்ஸ் அது எக்ஸ்ட்ரீம்லி பேட்டிங் பிச்சாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக இது ஒரு பவுலிங் பிச் தான். ஸோ அது கொஞ்சம் எனக்கு பேக் டு நார்மல் ஸ்லோவாக இந்த மாதிரி எடுத்து. ஏன்னா எனக்கே பஞ்சாப் மேட்ச்லாம் ஒன்றுமே புரியல. ஏன்னா இது ரொம்ப பவுலிங் ஃபேவரட் பிச் தான் யூஸ்வலாக. அண்ட் நம்ம பவுலர்ஸும் புது பவுலர்ஸ்லாம் ஸ்லோவாக கேம்போ எல்லாமே ஸ்லோவாக த ஸ்டார்டிங் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ். அண்ட் டீம் இன்னைக்கு ஒரு மாதிரி வெல் கோஆர்டினேட்டாக இருக்குது. இன்னைக்கு ஃபீல்டிங் நல்லா இருந்து எக்ஸப்ட் 1 or 2 கேட்ச். இன்னைக்கு ஃபீல்டிங் நல்லா இருந்து. கேட்சை விட ரன்ஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அதில் இன்னைக்கு நல்லா பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தான். அண்ட் பவுலிங் நல்லா இருந்து. அண்ட் ப்ளஸ் ஆனால் வந்து ஒரு இது என்னன்னா கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் போடுறாங்க. கேம்புலாம் 18th 20th ஓவர் அது கொஞ்சம் இது பண்ணணும். பீப்புளை கலீல் அஹ்மத், நூர் அஹ்மத் அவங்களாம் அந்த ஓவரில் போடணும். ஏன்னா இவங்க நியூ நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியர் ஓவர்ஸில் போட்டுட்டு நல்ல பவுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸை டெத் ஓவர் வச்சுன்னு இவங்களும் லேர்ன் தே கேன் ஸ்டார்ட் கமிங் லேட்டர் அண்ட் லேட்டர் ஓவர்ஸ். ஏன்னா ஒரு மேட்சோட கீ பார்ட்டே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தான். அதுவும் லாஸ்ட் 5 to 10 ஓவர்ஸ் தான். பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அந்தந்த கரெக்டான தேவையான டைமுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பவுலர் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டான கேச்சஸ்லாம் விட்டாங்க. ஆனால் பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் படி சிஎஸ்கேக்கு வந்து லாஸ்ட் அந்த 3 மேட்சஸ் லாஸ்ட் கம்பேர் பண்ணுறப்ப இந்த 2 மேட்சஸ் வந்து சூப்பர் டாப் மேட்ச்னு வாங்கல்ல அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா பண்ணாங்க. பிரெவிஸும் நல்லா விளாட்னாரு. சஞ்சு சாம்சன் ஆஸ் யூஸ்வல் பட் ஒரு 50 மிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதே மாதிரி நூர் அஹ்மத் தான் மேட்ச் டர்னிங்கு. அவர் வந்து கரெக்டாக அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்ததுனால தான் அவங்களால அந்த மொமெண்டம் வந்து அவங்களால ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக சிஎஸ்கே வந்து ஒரு டீம் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் மோஸ்ட்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது பவுலர்ஸ் தான். அவங்க மட்டும் பண்ணலன்னா மேட்ச் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ரன் ரேட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். அவ்வளோதான். ஸ்டார்டிங்ல இருந்து சர்ஃப்ராஸ் கான் தான் ஒவ்வொரு மேட்ச்லயும் எடுத்து காமிச்சிட்டாரு. ஃபீல்டிங்ல பேட்டிங்ல அவரோட பிளேயிங் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ப்ரோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பஞ்சாப்ல வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தாங்க. அந்த பஞ்சாப்ல எடுத்தப்போ அவருக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் அப்போ அது வந்து ப்ளூம் ஆகல. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் அவர் சிஎஸ்கே வந்து நல்லா நம்பி சான்ஸ் தராங்க. அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் அவர் நல்லா செரிஸ் ஆகிறார். அதான் அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. டெஃபினட்டா அதுவும் இங்கே தான் நடக்குது. இல்லை அகமதாபாதா அப்போ சொல்ல முடியாது. அது பெரிய கிரவுண்டு, யாருக்கு எப்படி வேணா மாறலாம், சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சு பிரதர். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ரெகுலரா மேட்ச் பார்க்க வந்துருவேன். இந்த டவுன்ஃபால்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பிகாஸ் ஆஃப் சிஎஸ்கே லாயலா இருக்கிறதால தான். இந்த ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் லாயல் தான். அந்த லாயலுக்காக தான் நம்ம தான் நிற்கிறோம். மற்ற டீம் அப்படின்னு கம்பேர் பண்ற ஆளே கிடையாது. நானா இருந்தாலும் சொல்றது என்னன்னா லாயல்ட்டியோடைய ஒரு பெரிய இதுதான். அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப திரும்ப கம்பேக் பண்றாங்க. அது நம்ம பாக்குறது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. திரும்ப வரக்கூடிய மேட்சஸ்ல எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா வி ஆல் ப்ரௌட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடி எஸ்ஆர்எச் போறாங்க. ஆமா சார், அவங்க ஆடுற மாதிரி தானே இங்கேயும் ஆடிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்திரை ஆடலையா, ஆடிட்டார் எவ்வளவு நாள் ஆடிட்டு அப்படிதான் சொல்லி எடுத்தாங்க. அதே மாதிரி தான் அந்த இது எடுத்தாங்கல்ல, ஏலம் எடுக்கும் போது கூட நம்மளை ரைஸ் பண்ணி விட்டு தான் அவங்களுக்கு, அதனாலதான் அவங்க டவுன்ஃபால்ல இருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க நியூஸ் வர்றதை பார்த்தா. அப்படிலாம் வேணாம், நம்ம அப்படி யோசிக்க வேணாம். அதுவும் ஒரு டீம் தான், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஆனா நம்மளோட டீம் வந்து நம்ம எல்லாரும் லாயலா இருக்கிறதால மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு பெருமையா வருது. அதுவும் என் ஹாப்பி தானே. யா ரொம்ப டிசப்பாயிண்ட். ரீசன் என்னன்னா இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஜுரி இல்லாம அடுத்த ஒரு 2-3 மேட்ச் கழிச்சு அடுத்த மேட்ச் ஒரு வாரம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்த மேட்ச் வந்தாருன்னா நான் எதிர்பார்க்கறதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பிளேயிங் லெவல்ல இருப்பாரானே தெரியல. இந்த கேம்லயே விளையாண்டு இருக்கும் போது அதுவே நமக்கு ஹாப்பியா இருக்கும் போது அவர் எந்த பிளேஸ்ல வைக்க வைக்கிறதே தெரியல. அதுதான். ஏன்னா சஞ்சு சாம்சன் கிவிங் பண்ணும்போது அவரால் கிவிங் பண்ணாம ஜஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்தாருன்னா அது நமக்கே ஜீரணிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 2 ball 3 ball மட்டும். எப்படியா இருந்தாலும் அவர் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கடைசியாக ரிட்டையர் பண்ணி அனுப்புற மாதிரி நான் ஒருவேளை கப்பை வாங்கி கொடுத்து ரிட்டையர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ருத்துராஜோட கேப்டன்சி ஃபர்ஸ்டோட பெட்டராக என்னக்குது. டோனி வந்து ஸ்பின்னர்ஸ் சேப்பாக் டர்னர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது வந்து இவர் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்லாம் மீடியம் பேசர்ஸ் வச்சுலாம் இப்போ ஆப்ரேட் பண்ணுவார்.
இப்போ ஸ்பின்னர்ஸ் வச்சு நல்லா யூஸ் பண்ணுறாரு. சஞ்சு சாம்சன் நல்லா ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதனால டாப் ஆர்டர் ப்ளஸ் மிடில் ஆர்டருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ப்ரூஸ் நல்லா அடிக்கிறாரு. சஃப்ராஸ் கான் வந்து ஒரு மேட்ச் படல, அதனால பிரச்சனை இல்லை. பேட்டிங் நல்லா இருக்கு. டெப்த் ஓவர்ஸ்ல பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். கரெக்டா எண்ட் ஸ்கோர் வரப்ப அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர் வேணும், அப்போதான் அவர் ஆக்சலரேஷன் பண்ண முடியும். என்ன பால் என்ன அடிக்கணும்னு இன்னெக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதுல்ல, அதனால தான். பவுலிங் முன்னைக்கு 3 மேட்ச்க்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு இன்ன பிச் வச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. இதை நெக்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாடு, அங்கே தான் நம்மளோட பவுலிங் அட்டாக் வந்து டெஸ்ட் ஆகும். அப்ப இப்போ ஹைதராபாத்ல வர 2 புது பசங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 விக்கெட் பிரஃபுல் இங்க எப்படி இருக்கும் மேட்ச்? ஒரு மேட்ச் வச்சு கிளிக் பண்ணலாம் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் போகலாம். இது ஏர்லி விக்கெட் செட்டா சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. தோனி வந்தா திரும்ப இந்த ஸ்லாட் குள்ள செட் ஆகும். தோனி வந்தா அவ்வளோ பெஸ்ட் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே ஸ்குவாட் வந்து நல்லா பேக் டு பேக் வின்ஸ். மோஸ்டா ஸ்குவாடை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும். தப்புலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்ல டீம் தான் பில்ட் பண்ணாங்க. ஆக்ஷன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேகேஆர் செம்ம பவுலிங் சைடு, பெஸ்ட் பவுலிங் சைடு. நிறைய வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, முஸ்தபிசர் ரஹ்மான், பத்திரனா, அவ்வளோதான் இந்த பவுலிங் லைன் இப்போ அடிக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க. இது வரைக்கும் அதில் இருக்க 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணலை, நரேனும் சரி வருண் சக்கரவர்த்தியும். மீதி 3 பேர் இன்னும் வரல, அதனால அவங்க பவுலிங் வீக்காக இருக்கு. பேட்டிங் மேபி அவங்க ஆர்டர் சரி பண்ணி ஓப்பனிங் அவங்களுக்கு இன்னும் செட் ஆகலை. ரஹானே கேப்டன்சி போட்டோம், அதுக்காக ஒரு ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் ஆடுற மாதிரி இருக்கே தவிர ரஹானே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இல்லை. அதனால மேபி மாற்றி எப்படி நியூசிலாந்து ஓப்பனிங் இருக்கோ, ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அதே ஓப்பனிங்கில் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கீழே லோயர் டவுன்ல ரோமன் பவுல் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு. அதனால அந்த காம்பினேஷன்ல இன்னும் செட் ஆகல. மேபி செட் ஆனால் கொஞ்சம் நல்ல கம்பேக் இருக்கும் அவங்க சைடு. சிஎஸ்கேக்கு எப்படி இருக்குது பிளேயிங்ல? சிஎஸ்கே பிளேயிங் 11 ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு, இப்போதைக்கு செட் ஆயிருக்கு. மேபி டோனி வராரு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அவர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டோனி வந்து அதை கம்பல் பண்ணி நான் உள்ள ஆடியே ஆகணும்னு சொல்ல மாட்டாரு. அப்படியே இப்படியே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாலும் மற்றவங்களும் சேர்ந்து அதை சரி பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு போன மேட்ச் குர்ஜப்ரீத் சிங் சூப்பராக போட்டார். இந்த மேட்ச் அவர் போடும் போதெல்லாம் ரன் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவரை தவிர மற்ற எல்லாரும் நல்லா போட்டாங்க இன்னைக்கு. அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், ஜேமி ஓட்டன் போன மேட்ச் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்சும். டீமாக கொஞ்சம் பெட்டராக போகுது. அகில் ஹுசைன் போன மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா போடுறோம்னா 4 ஓவர் கொடுத்தாங்க. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும் ப்ரோ. முக்கியமாக ஒரு 2-3 பேர் ஒளிச்சு வைக்கிற மாதிரியான ஆளுங்களாவே இருக்காங்க. இவருக்குலாம் பாலே போயிடக்கூடாது, இவர் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருவோம், இல்லை சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சுலான்ற மாதிரியான ஃபீல்டர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் இருக்க ஃபீல்டர்ஸும் தப்பு பண்ணுறாங்க. இன்னைக்கு ருத்து கேட்ச் விட்டதெல்லாம் அது வந்து எப்படி சொல்றது, சிம்பிள் கேட்ச். அது சர்ஃப்ராஸ் கான் கேட்ச் விடுறாரு, பிரவீஸ் ஒரு நல்ல ட்ரை தான் பண்ணாரு. மேபி அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கலாம், ஏன்னா மற்றவங்களாம் கொஞ்சம் ஒழுங்காக இல்லாதப்போ பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இன்னும் பெட்டராக பண்ணால் சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு குட் வேல போயிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் சரி பண்ணால் போதும், பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லாமல் இப்படியே போனால். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் காசு கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தே ஆகணும்ட்டு இல்லை. மேபி ஏதோ இன்ஜுரி ஆகுதோ அப்படி ஏதாச்சும் பார்த்துக்கலாம். உர்வில் பட்டேல்லாம் போன வருஷம் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. அவரே பெஞ்சில் இருக்கும்போது கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் இப்போ தான் வராங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்தால் கரெக்டாக இருக்கும். சிஎஸ்கே போகிற ப்ராசஸ்லேயே போனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ தெரியல, டூ early to say now. ஏன்னா சிஎஸ்கே இந்த தடவை மிக்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் யாரும் வின் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 மேட்சஸ் in a row. தெரியல, இந்த சீசன் ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒன் சைடடாக இல்லை மோர். ஸோ தோனி வரல, மேபி மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா மும்பையோட? சத்தியமாக தெரியல, ஏன்னா ப்ரூவிஸ் ஆர்சிபியும் தோனி டிசி மேட்சும் வர வேண்டியது, தோனி இன்னும் வரல. பட் எம்ஐ மாதிரியும் ஒரு டீமோட கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், ஏன்னா தோனி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தேவைப்படும், ஏன்னா அவங்க டீம் ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காங்க. ஹர்திக், சூர்யா, ரோஹித் சர்மா. ஸோ அவங்க டீம் ஆக்சுவலாக நல்லா இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வேணும், ஏன்னா நம்மளது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் தான். இதில் பியூட்டி என்னன்னா, ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம டீம் எல்லாமே எல்லா தாத்தா ஓல்ட் பிளேயர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே நியூ பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஃபுல் ஷிஃப்ட்டு, ஏன்னா 2018 ரேஞ்ச்லாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபாஃப், வாட்சன், தோனி, ஜடேஜா, பிராவோ. ஸோ இட்ஸ் கான் ஃப்ரம் அன் ஓல்ட் டீம் as such. இப்போ இட்ஸ் கான் டு அ நியூ டீம் ஆஃப் ஃபுல் ஃப்ரெஷர்ஸ். ஸோ அதான் இது ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு புது வளரான்னு சொல்லலாம். ஸோ as we go we have to see. ஆனால் தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எம்ஐ மாதிரி டீம் தெரியும், ஏன்னா தோனி has faced எம்ஐ so many times.
நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட வருஷத்துக்கு 2 மேட்ச் பிளஸ் நிறைய பிளே ஆஃப்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ் ஓடியும் ஒரு ஃபைனல் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயன்ஸ் ஓடியும். ஸோ ஹஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அகேன்ஸ்ட் அ டீம். லைக்வைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ் லாட் இன் அ மேட்ச் லைக் தட். ஸோ ஓவரால் இந்த வருஷத்தோட கேம்பெயின் எப்படி இருக்கும் தெரியல, டூ early டிசைட். ஏன்னா மிக்ஸ்டா இருக்கு, லாஸ் அதுக்கப்புறம் 2 பேக் வின்ஸ். ஸோ அதான் என்னன்னு பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. சரி அப்படியே அட்லீஸ்ட் ஜெயிச்சிருவாங்க, சிஎஸ்கேவாவது அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தேன். டேபிள் பாட்டம்ல இருக்கறனால இவங்க ஆக்சுவலாக ஒரு 4 டீம் கேட்காச்சு, டாப் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த டீம்ல இருந்த டீம் இது கேட்காரு. ஸோ ஏதோ சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, கேப்டன் சரியா பண்ணல. பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டர் இருக்கும், மேபி பார்ப்போம். பட் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் புல் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு. லாஸ்ட் 2 overs ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா மோர் தென் 220 அந்த மாதிரி போயிருக்கும். பேட்டிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி பேட்டிங் ஆர்டர் சரியா இறக்கல ப்ரோ. எப்பவுமே நிறைய சும்மா இறக்கிடுவாங்க முன்னாடிலாம், அதே மாதிரி இப்பவும் ட்ரை பண்ணாங்க, அது செட் ஆகல. ரகுவன்ஷியை முன்னாடி இறக்கி விட்டுருந்து எடுத்துருந்தாங்கன்னா ஓகே. நல்லா இருந்தது மேட்ச்சு. சிஎஸ்கே நல்லா விளையாடுங்க. அது இல்லாமல் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, அதனால தான் சந்தோஷமா இருக்கு. அதே வேற ஏதோ சப்போஸ் நீங்க ஜெயிச்சாம இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது இருக்கும். ஜெயிச்சிச்சு.